விலகவில்லை என்றும் கூட்டணி தொடர்வதாகவும் மாண்புமிகு கழகத் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஒப்புதலுடன் தாவேக ஆட்சி அமைப்பதில் மட்டும் நிபந்தனையற்ற ஆதரவினை வெளியில் இருந்து தருவதாகவும் இக்கட்சிகள் எல்லாம் சொல்லியிருக்கின்றன. அப்படித்தான் ஆளுநருக்கும் அவர்கள் கடிதம் அளித்திருக்கிறார்கள். இதன் மூலம் பாஜகவின் வழக்கமான பார்முலா முறியடிக்கப்பட்டிருப்பதாகவே நான் கருதுகிறேன். ஆளுநரை வைத்து பாஜக செய்யும் சித்து விளையாட்டு திரு ஸ்டாலின் அவர்களின் முயற்சியால் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் எப்பொழுதுமே பாஜகவிற்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்பதை இந்த செயல்பாடு மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியே இதை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு காரணம் இருக்கிறது. கடந்த 2-3 நாட்களாக ஆளுநரின் செயல்பாடு தாவேக தலைவர் விஜயை முதலமைச்சரா ஆக்க விடக்கூடாது என்பதற்காகவும் அந்த புல் மெஜாரிட்டியை கேட்டு 10ஆம் தேதி வரை 10-11ஆம் தேதி வரை இருக்கிற காலக்கெடு முடிவது வரைக்கும் இழுத்து கொண்டு போனால் அதற்கு பிறகு காலக்கெடு முடிந்துவிடும், புதிய ஆட்சி அமைப்பதில் சிரமம் ஏற்பட்டுவிடும். அதனால் ஆளுநர் ஆட்சி தொடர்வதற்கான வழிவகையை ஏற்படுத்தி பாஜகவின் மறைமுக ஆட்சியை தமிழகத்தில் அமைக்கலாம் என்று இவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன், பார்க்கிறேன். அப்படித்தான் அரசியல் ஆர்வலர்களும் பார்க்கிறார்கள். அதற்காகத்தான் ஏற்கனவே சொல்லியிருந்தார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், பாஜகவினுடைய சித்து விளையாட்டு தமிழகத்தில் ஈடுபடக்கூடாது, தாவேக ஆட்சி அமைக்கட்டும், அதற்கு எந்த விதமான இடைஞ்சல்களையும் இடையூறுகளையும் திமுக தராது என்று சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் திமுக தாவேகவினுடைய பதவியேற்பில் தொந்தரவை செய்யவில்லை. கூட்டணி கட்சியையும் வைத்து தொந்தரவு செய்யாதது மட்டுமல்ல, தன்னுடைய கூட்டணி கட்சிகளை தாவேகவிற்கு வெளியிலிருந்து ஆதரவை தெரிவிப்பதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய உயர்ந்த பண்பு, பெருந்தன்மை நமக்கு வெளிப்படுகிறது. தாவேக ஆட்சி அமைக்கட்டும், 6 மாதங்கள் அந்த ஆட்சியினுடைய செயல்பாடு நடக்கட்டும். அவர்கள் தற்குறிகளா இல்லை விஜய் சொல்லுவது போல் ஆச்சரிய குறிகளா என்பதை அவர்களே இந்த ஆட்சியின் மூலம் நிரூபிக்கட்டும். ஏனென்றால் மக்கள் தீர்ப்பிற்கு தமிழக மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். குழந்தைகள் என்றும் இல்லாத வகையில் குழந்தைகளுடைய எதிர்பார்ப்பு இந்த தேர்தலில் இருந்திருக்கிறது. மக்களின் வாக்கு முழுமையாக காசுக்கு பணம் கொடுக்காமல், ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல், காசுக்கு விலை போகாமல், வேட்பாளர் யார் என்றே தெரியாமல் பொதுமக்களால் வாக்களிக்க முடியும், வாக்களித்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இது ஒரு புது வகையான அரசியல் பாடத்தையும் படிப்பதையும் தமிழக மக்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இனிமேல் அரசியல் வியாபாரமாக்கப்படாது என்பதற்கு இந்த முடிவு ஒரு காரணமாக இருக்கும். மக்கள் தீர்ப்பிற்கு முழு மனதோடு மதிப்பளிப்போம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பாக ஏற்றுக்கொள்வோம். இது மாற்றமா அல்லது ஏமாற்றமா என்பதை 6 மாத கால ஆட்சி நம்மளுக்கு உணர்த்தட்டும். அதன் அடிப்படையில் தாவேகவினுடைய செயல்பாட்டை கருத்தில் கொண்டு அவர்கள் ஆட்சி எப்படி நடத்துகிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு சட்டத்திட்டம், சட்டம் ஒழுங்கு, நாட்டு நலன், தமிழக வளர்ச்சி இவற்றிலெல்லாம் அவர்களுடைய செயல்பாடு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை பார்த்து முழுமையான எதிர்க்கட்சியாக, ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக திமுக செயல்படும் என்பதைத்தான் திமுக தலைவர் உணர்த்தியிருக்கிறார். அதைத்தான் அவரின் கூட்டணி கட்சிகளும், விடுதலை சிறுத்தைகளும், கம்யூனிஸ்ட் கட்சிகளும், இந்திய யூனியன் முஸ்லீம் போன்ற கட்சிகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் ஒப்புதலோடு என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கும் சிறந்த அணுகுமுறைக்குமான ஒரு நாகரிக அரசியலை தமிழகம் பின்பற்றி இருக்கிறது முதல் முறையாக என்று நினைக்கும் போது இந்த போக்கு அரசியலில் ஒரு புது பரிமாணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதைத்தான் நான் கருதுகிறேன். இந்த மாற்றம் பாஜகவின் பாசிசத்திற்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக முடியும். பாஜக
தமிழகத்தில் தன்னுடைய சித்து விளையாட்டுகளை எந்த வகையிலும் அரங்கேற்ற முடியாது, அரங்கேற்ற விடமாட்டோம் என்பதை எதிர்க்கட்சிகள் உட்பட அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த முறை இந்த ஏற்பாட்டை செய்திருப்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது, வரவேற்கப்பட வேண்டியது, வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டியது. விஜய் அவர்களும் ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரி ஆளுநரை 3வது முறையாக சந்தித்து அதற்கு ஆளுநரும் ஒப்புதல் அளித்திருக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். அவரும் கம்யூனிஸ்ட் அலுவலகத்திற்கு, விடுதலை சிறுத்தைகள் அலுவலகத்திற்கு, கூட்டணி கட்சிகளின் அலுவலகத்திற்கு நேரில் சென்று மரியாதையை பகிர்ந்து கொள்வார் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். அப்படித்தான் ஒரு அரசியலை ஆக்கப்பூர்வமாக எடுத்து செல்ல வேண்டும். இப்படி ஒரு அரசியல் தமிழகத்திற்கு தேவை. இது போக இளைஞர்கள் சரிகட்டு திரிவதற்கான போக்கு தென்படுகிறது. இதனை முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய விஜய் அவர்கள் கருத்தில் கொண்டு இளைஞர்களை பக்குவப்படுத்துவதற்கான ஒரு அறிக்கை வெளியிட வேண்டும். பொறுப்பு கூடியிருக்கிறது. தமிழகத்தினுடைய நலன்களே விஜயின் தலையில் சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதை இளைஞர்களுக்கு உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கான அறிக்கை ஒன்றையோ அல்லது வீடியோவை வெளியிட்டு இளைஞர்களை ஆற்றுப்படுத்த வேண்டும், நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதை பொதுமக்களின் சார்பாக நான் அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இப்படியெல்லாம் நடந்தால் தமிழகம் மீண்டும் திராவிட பாரம்பரியத்தோடு, திராவிடம் வேறு தமிழகம் வேறு இல்லை என்பதை விஜய் அவர்களை ஒத்துக்கொண்டிருக்கிறார். எனக்கு தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் என்றே குறிப்பிட்டிருக்கிறார். அந்த போக்கு சரியான போக்காக மாற வேண்டும் என்றால் இளைஞர்களை, இளம் பெண்களை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாத வண்ணம் சிறந்த முறையில் வழிநடத்த வேண்டும். தமிழகத்தை எழுச்சியான மாற்றத்திற்கான முயற்சியை அவர் வழங்க வேண்டும். அதைத்தான் தமிழகம் எதிர்பார்க்கிறது, நாமும் எதிர்பார்க்கிறோம் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். பொதுமக்களின் சார்பாக எதிர்பார்க்கிறேன். இப்படி ஒரு மாற்றம் எந்த அளவை நோக்கி பயணிக்க போகிறது, இவருடைய உழைப்பு எந்த அளவிற்கு மக்களை மக்களை மனங்களை கவர்ந்து இழுக்கப் போகிறது என்பதையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு 6 மாத காலம் தாவேகாவினுடைய ஆட்சி தமிழகத்தில் தொடரட்டும். அதில் உள்ள நிறை குறைகளை அலசி ஆராய்ந்து அதற்கு எதிர்வினை ஆற்றுவதா அல்லது எடுக்கும் நடவடிக்கை சரியாக இருந்தால் ஆதரவு தெரிவிப்பதா என்பதை போக போக உணர்ந்து செயல்படுத்துவோம் என்பதை திராவிட முன்னேற்றக் கழகமும் எடுத்து கூறியிருக்கிறது. அவர்கள் நடவடிக்கை நாகரிகமாகவும் அமைந்திருக்கிறது. இந்த போக்கு வரவேற்கப்பட வேண்டியது, வாழ்த்துக்கள் கூற வேண்டியது.